நல்ல நல்ல படங்கள்னு பொழுது ஆக்சுவலா நான் கேள்விப்பட்டது என்ன மாரிசன்ல அப்போ ஆக்ட் பண்ணிட்டு வேண்டியதுன்னு கேள்விப்பட்டேன். புது பையன் அந்த பப்பு அந்த பையனை வந்து கொஞ்சம் கூப்பிடுங்க பார்க்கணும்னு சொல்லி அவரோட பழைய ஆஃபீஸுக்கு நாங்கள் போய் பார்த்து நீங்கள் அடுத்த வீக் வந்து வந்துருங்கன்றாங்க. எங்கே ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறாங்க. அடுத்த வீக் போனால் பூஜை. லிட்டரலி பீக்காக ஒரு படம். அதை நான் பண்ணியிருந்தா ஒரு பக்கம் வடிவேலு சார், ஒரு பக்கம் ஃபஹத் ஃபாசில் சார். நடுவுலடா டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னு பார்க்க போனா ஒரு மல்டி டேலண்டட் ஒரு கை அப்படின்னே சொல்லலாம். விஜய் பப்பு அவர்கள் தான் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட டைரக்டா போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ சார். ஹலோ மேம். திருச்சிற்றம்பலம். எல்லாருக்கும் வந்து சோபனா மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கணும், சோபனா மாதிரி ஒரு லவர் கிடைக்கணும். ஆனா இங்க என்னன்னா பப்புக்கு வந்து சோபனா மாதிரி ஒரு அக்கா. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? தனுஷ் சார் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ ஒரு டேலண்டடான பர்சன். அந்த பர்சன் கூட ஒரு மூவி ஃபுல்லாக ட்ராவல் ஆயிருக்கீங்க அப்படின்றது எப்படி இருந்துச்சு சார்? அஃப்கோர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க ஷோபனா மாதிரி ஒரு அக்கா கிடைக்கணுன்றக்காக. நிறையா பொண்ணுங்க வந்து என்கிட்ட சொன்ன விஷயம், இந்த தம்பி மாதிரி ஒரு பையன் இருக்கணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு தம்பி இல்லையே, இப்படி ஒரு தம்பி இருந்தான்னா லவ் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நிறைய பேர் அந்த கேரக்டர் ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால எனக்கு வந்து அவங்களை ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு டைமில் ஓகே கண்மணி படம் வரும்போதெல்லாம் ஷீஸ் அ க்ரஷ் அப்படி பார்த்து எல்லாருக்கும் க்ரஷ். ஸோ க்ரஷ்ன்றதை தாண்டி ஒரு டைமில் அக்கான்னும் போது ஐ ஃபீல் மோர் ஹாப்பினஸ். நமக்கு ஒரு மோர் ஹாப்பினஸ், அக்காவா உரிமையாக அவங்க கூட நடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ். ஒரு சீனெல்லாம் ஆக்ட் பண்ணி விட்டு போவாங்க. நான் ஹைட்டாக இருப்பேன், அவங்க குள்ளமாக இருப்பாங்க, குனிடா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரேமில் பார்க்குறதுக்கு. எனக்கு அது என்ன ஆயிடுச்சுன்னா, அது முடிச்சுட்டு நிறைய பேர் சொன்ன விஷயம் அதுதான். எப்படி இது நீங்கள் கேரி பண்ணீங்க, எப்படி இது வந்துச்சு, எப்படி? ஸோ இந்த திருச்சிற்றம்பலம் ஆப்பர்ச்சுனிட்டியும் காட் பண்ண விஷயம் தான். நான் ஒரு டைமில் டெலிவிஷனில் இருக்கும்போது ஃபஸ்ட் நான் ஷோ பண்ணிட்டு இருக்கும் போது கலக்கப்போகுது யார் அதை பார்த்துட்டு ஒரு ஸ்டார் என்னை கூப்பிட்டு பாராட்டினார்னா தனுஷ் சார் தான். நான் வந்து வெறும் ஒரு ஆங்கர். அந்த ஆங்கர் எனக்கு ஃபோன் பண்ணி எங்கள் பிரியங்கா இருக்காங்க, ஆங்கர் பிரியங்கா, அவங்களுக்கு கால் பண்ணி அந்த புது பையன் அந்த பப்பு அந்த பையனை வந்து கொஞ்சம் கூப்பிடுங்க பார்க்கணுன்னு சொல்லி அவரோட பழைய ஆஃபீஸுக்கு நாங்கள் போய் பார்த்து, அதை நான் சொல்கிறது ஒரு 8 இயர்ஸுக்கு முன்னாடி, 8-9 இயர்ஸுக்கு முன்னாடி. ஸோ அதை பார்த்துட்டு ஹீ சேட் லைக் ஏதோ எனக்கு உங்ககிட்ட ஒரு இம்ப்ரெஸ் ஆச்சு, ஏதோ ஒன்று பார்க்கணுன்னு தோணுச்சு, கூப்பிட்டேன். ஏன் எதுக்கெல்லாம் தெரிலன்னு சொல்லி ஒரு ½ hour கான்வர்சேஷன் பில்ட் ஆச்சு. பேசி முடிச்சுட்டு என்ன சொன்னார்னா, தெரில, ஒரு டைம் செட் ஆச்சுன்னா நம்ம ஒர்க் பண்ணணும்னு இருந்தால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம், ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். எனக்கு அது அந்த ஒரு 1 month என்னோட மூமெண்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா, அது நடக்குதோ நடக்கலையோ, இவ்வளோ பெரிய ஒரு ஆள் நம்மளை கூப்பிட்டு சொல்கிறாங்கல்ல, இப்போ நம்ம அந்த லெவலில் இருந்தோ அதை பண்ணுவோமா? நம்ம ஒரு ஹாலிவுட்டு, பாலிவுட்டு, இத்தனை இண்டஸ்ட்ரி நம்ம கலக்கிட்டு இருக்கும் போது, இப்படி பீக்கில் இருக்கும் போது ஒரு புதுசாக ஒரு பையனை கூப்பிட்டு நம்ம விஷ் பண்ணுவோமா? அது நம்ம பண்ண மாட்டோம். நிறைய பேர் அதை மிஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அவர் பண்ணுறாருல, அதனால தான் என்றைக்குமே அவர் வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துல அவர் இருக்கார். அந்த இடத்துக்கு அவர் ரொம்ப வர்த்தாவும் தகுதியான ஒரு ஆள்னா அவர் இருக்கார். ஸோ அதனால் எனக்கு அந்த ஒரு கூப்பிட்டு விஷ் பண்ணிட்டாரு. அது 7 years 8 years போயிடுச்சு. கான்டாக்ட் நம்பர் எதுவுமே இல்லை. திடீர்னு ஒரு மாதிரி நான் லைஃப்பில் ரொம்ப டவுனாக இருந்த ஒரு டைம், ஒரு மாதிரி ஷோஸு சீரியல்லாம் பண்ணுறேன், டவுனாக இருந்த டைமில் திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. அந்த ஃபோன் கால் எதுவுமே சொல்ல, இந்த மாதிரி ஒன்று பண்ணுறீங்க, நான் ஏதோ ப்ராங்க்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தா நீங்கள் அடுத்த வீக் வந்து வந்துருங்கன்றாங்க. எங்கே ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறாங்க. அடுத்த வீக் போனால் பூஜை. ஓகே, வெயிட், வாட் இஸ் திஸ், வாட்ஸ் மேன் அப்படின்ற மாதிரி எனக்கு அப்படியே பார்த்தா பெரிய நிறைய ப்ரெஸ் பீப்புளெலாம் இப்போ கேமரா வச்சுட்டு நிற்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தனுஷ் சார் நிற்கிறாரு, நித்யா மேனன் மேம் நிற்கிறாங்க, பிரகாஷ் ராஜ் சார் இருக்காரு, பாரதிராஜ் சார் இருக்காங்க, அனிருத் இருக்கார் ஒரு பக்கம், ஓம் பிரகாஷ் கேமராமேன் இருக்காரு, சன் டிவியோட சன் பிக்சர்ஸோட ஓனர்ஸ் இருக்காங்க. எல்லாம் நான் அப்படியே பப்பு, நான் அசிஸ்டன்ட் போய் சொல்கிறாங்க சார்கிட்ட, தனுஷ் சார்கிட்ட, இந்த மாதிரி சார் பப்பு ஒரு வந்துட்டார், வந்துட்டு கூப்பிடுங்க, வா 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 அப்படியே நான் போய் அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக போயிட்டே நிற்கிறாது. எதுக்கு கூப்பிட்ருக்காங்க, என்ன விஷயம், என்ன நடக்க போகுது, வாட்ஸ் ஹேப்பனிங் எதுவுமே தெரில. ஸோ பிளைண்டாக நான் போனது. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு 4 days ஷூட்டுன்னாங்க. இந்த மாதிரி கேரக்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரின்றாங்க. ஸோ லிட்ரலி என் லைஃப்பில் வந்து மேஜிக் தான் திருச்சிற்றம்பலம். பெரிய மேஜிக், பெரிய மேஜிக். அது எனக்கு வந்து என் லைஃப்லேயே ஒரு 1 day எனக்கு ஒரு 1500க்கு மேலே கால் வந்துச்சுன்னா அது திருச்சிற்றம்பலம் ரிலீஸ் அன்னைக்கு. கால் மேலே கால், யாரோ பெரிய ஆளுங்க, இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்க, பெரிய ஆட்கள், புது ஆட்கள், யாரோ கால் பண்ணி விஷ். எனக்கு என்னமோ எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல, வானத்தில் பரப்புவாங்களா அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான் திருச்சிற்றம்பலம். ஸோ இன்னும் பிளஸ்ட் மூமெண்ட்னா, திருச்சிற்றம்பலம் கரெக்டாக ரிலீஸ் ஆகி 1 weekல சக்ஸஸ் பார்ட்டி வைக்கிற நைட்டு தான் எனக்கு பர்த்டே வேறு.
ஸோ அந்த பர்த்டேவும் அங்கேயே செலிப்ரேட் பண்ணுறோம். அப்போ தனுஷ் சார் இருக்கு எல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஐ ஃபீல் லைக் ஒரு மாதிரி என்ன 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 அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டடான லைஃப் டைம் மெமரி மூமெண்ட் தான் அந்த திருச்சிற்றம்பலம் அந்த பர்த்டே செலிப்ரேஷன். அன்றைக்கி நைட்டு எல்லாரும் இருந்தது, எல்லாம் நெல்சன் சார் அன்றைக்கி அங்கே இருந்தார். ஸோ எல்லா ஒரு மாதிரி கிரேட் திங்ஸும் ஹேப்பன் ஆனதுனால ஐ ஃபீல் லைக் ஒருவேளை பப்பு லைஃப்ல ஒரு சோபனா வர போறாங்க அப்படின்னா அந்த சோபனா இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டா எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. செகண்ட் திங், என்னை பற்றி வெளியே என்ன சொல்கிறாங்க, வெளியே எப்படி என்ன தப்பாக பேசுகிறாங்கன்றத வச்சு அவங்க வந்து நம்பக்கூடாது. நான் அவங்ககிட்ட எப்படி இருக்கேன், நான் அவங்கள்ட்ட நான் எப்படி நடந்துக்கிறேன், அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றதை மட்டும் பார்க்குற ஒரு சோபனாவாக இருக்கணும். அப்படி தான் அந்த பொண்ணும் எதிர்பார்ப்பாங்க. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸே எப்படி எதிர்பார்க்குறாங்க, அவங்கள பற்றி ஒரு பேசுகிற 4 பேர் கும்பல் ரெடியாக இருப்பாங்க. அதை நம்புவாங்க, அவங்க சொல்கிற ரூமரை நம்புவாங்க. அந்த பர்சன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, பட் அவங்க ஒரு டைம் பாஸ்க்கு ஒன்று சொல்லுவாங்க. அந்த டைம் பாஸ்க்கு அவங்க சொல்கிறத நம்பிட்டு ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் மேலே டவுட் வந்துடும் அவங்களுக்கு. அந்த மாதிரி எந்த இடத்துலையும் டவுட் இல்லாமல் அவன் நல்லவன், அவன் என்னைக்கா இருந்தாலும் அவன் குட்டு தான் அப்படின்னு ஒரு நம்புற ஒரு குவாலிட்டி இருந்தாலே மோர் தென் என்ன. லைக் தப்பையும் ஏத்துக்கிற ஒரு மனப்பக்குவம் இருக்கணும்ல. இங்க என்னன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பண்ற தப்புன்னா சொல்ல மாட்டாங்க. அது பேர் குட் ஃப்ரெண்டே கிடையாது. உங்க மேல தப்புன்னா நீங்க தப்பு தான். எனக்கு நீங்க பேசும்பொழுது சரி, வந்ததுலேருந்து உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், எனக்கு இதெல்லாம் பார்க்கும்பொழுது நான் 100% சொல்ல மேபி இருக்கலாம், சிவகார்த்திகேயனுடைய ஒரு சாயல் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள இருக்கு. நிஜமாவே இருக்கா? அவங்களை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு சில விஷயங்களை அட்மையர் பண்ணிக்கிறீங்க அவங்களுக்குள்ள? எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆங்கரில் வந்து யார் ரோல் மாடல் கேட்டிங்கன்னா சிவகார்த்திகேயன் சார், ஆக்டிங்கில் ரோல் மாடல் தனுஷ் சார். ஸோ இப்படி நான் ரொம்ப பிரித்து அழகாக நான் வச்சுருப்பேன். ஏன்னா நான் என்னோடய ஷோ கலக்கப்போகுது யார் சாம்பியன்ஸ் ஒரு டைமில் வந்து 2 மணிக்கு லான்ச் ஆகுது. 2:45 ஒரு டெக்ஸ்ட் வருது, ஹாய் திஸ் இஸ் சிவகார்த்திகேயன், தம்பி உங்களோட ஷோ நான் பார்த்தேன், வாழ்த்துக்கள், வெல்கம் டு விஜய் டெலிவிஷன் ஃபேமிலி, இன்னும் நிறைய ஹைட்ஸ் நீங்கள் போகணும், நான் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பேன், லவ் யூ தம்பி, தேங்க்யூ. நைஸ். அவர் அந்த டைமில் ஒரு பீக்கில் இருக்கார். அப்போது அவர் என் ஃபோன் நம்பரை தேடி இந்த ஒரு பர்சனுக்கு போய் விஷ் பண்ணணுன்ற ஒரு அவசியமே கிடையாது, பட் ஹீ டிட். அதனால தான் அவங்க அந்தந்த லெவலில் இருக்காங்க. எல்லா பெரிய பெரிய ஆட்களும் அந்த இடத்துல இருக்கிற காரணம் என்னென்னா பிகினர்ஸையோ அதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல மனசார, அந்த ஒரு மனசு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவர்கிட்ட நான் எடுத்துக்கிட்ட விஷயம், எல்லாரோட ஆங்கரையும் நீங்கள் ஷோக்காக நீங்கள் ஆங்கரை பார்ப்பீங்க, ஆனால் ஆங்கருக்காக ஷோ பார்க்குறது வந்து பார்க்க வச்சது வந்து சிவகார்த்திகேயன் சார் தான். ஸோ அது வந்து நீங்கள் வந்து என்னைக்கா இருந்தால் அதை மாற்றவே முடியாது. இன்றைக்கும் நீங்கள் சிவகார்த்திகேயன் இப்போ நீங்கள் இன்றைக்கும் பெஸ்ட் ஆங்கர்னு யாரும் தேடுங்க, சிவகார்த்திகேயன் சார் தான். அது ஏன்னா ஆல் டைம் ஃபேவரெட்டில் அவர் வந்து ஷோவில் ஹோஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் நம்ம என்டர்டெயின் பண்ணி நம்மளை ரொம்ப அழகாக ஒரு மாதிரி என்கேஜ் பண்ணிப்பார்ல. ஸோ அது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் எனக்கு. ஸோ அதனால் ஆல்வேஸ் என்னுடைய ஃபேவரெட் வந்து சிவகார்த்திகேயன். ஓகே, ஒரு நேர் விருப்பம் கேட்டுடலான்னு நினைக்கிறேன், கூச்சப்பட மாட்டேன், நான் எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு கேட்டுருவேன். எனக்கு வந்து சிவகார்த்திகேயன் ரெமோடைய ப்ரொபோசல் சீன் பிடிக்கும், அது எனக்காக அப்படியே. ஹோய் செல்ஃபி, உன்னை தேடி கண்டுபிடிக்கவே எனக்கு 27 வருஷம் ஆச்சு, இதுக்கப்புறம் நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, ஸோ டக்குன்னு சொல்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கவா? நான் ஒன்று அது உங்களோட விருப்பம். ஓகே, சிவகார்த்திகேயன் அப்படிங்கும்போது அந்த விஷயங்கள் ஐயோ, நமக்கு அந்த ரெமோ படம் வந்து லிட்டரலி எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃபேண்டசி மாதிரி காமிச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு லவ், இந்த மாதிரி ஒரு லவ், இந்த மாதிரி ஒரு பொண்ணு, இந்த மாதிரி ஒரு பையன் நமக்காக ரிஸ்க் எடுப்பானா, இந்த மாதிரி ஒரு பையன் பொண்ணா மாதிரி நம்ம கிட்ட வருவானா, இந்த மாதிரி ரிஸ்க் எடுப்பான்ற மாதிரி ஒரு ஷோகேஸ் மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பொண்ணுங்க அப்படி எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க, சார் இந்த மாதிரி சிவா மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க, இந்த மாதிரி யாரும் வர மாட்டலாம், வர இருங்க, அது கீர்த்தி பேச மாதிரி இருக்கணும் இல்லைங்க, சரி ஓகே போதும். அதுக்கு அவங்க எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி வந்து. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நான் ஒன்று கன்வே பண்ணிக்கிறேன். என்ன விஷயம்னா, நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரியோ இல்லை சினிமாவில் பார்க்குற ஒரு ஃபேண்டசி நினச்சே நிறையா பசங்க பொண்ணுங்க இந்த வாழ்க்கையை வாழ்கிறாங்கல்ல, அது நிறையா டைமில் நம்மளை ஏமாற்றம் தான் கொடுக்கும். ஏன்னா சினிமான்றது ஒரு சினிமா, ரியல் லைஃப்ன்றது ரியல் லைஃப். இப்போ நீங்கள் சினிமாவில் வந்து ஒரு சீனில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அவர் வந்து 60 வயசு சர்ப்ரைஸ் பண்ணுறது தானே, அது வேறு, அது ஒரு இமேஜினேஷன், ஒரு கிராஃப்ட். அது ரியல் லைஃப்பில் நடக்குமான்னு தெரியுதா, கிடைக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் அவனுடைய ரியாலிட்டியை பிடிச்சி அவங்க கூட இருந்துட்டிங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ ட்ரை டு அக்செப்ட் ரியாலிட்டி. அந்த பொண்ணு மேக்கப் போடாட்டியும், அவள் வந்து ட்ரெஸ்னப் ஒழுங்காக பண்ணாட்டியும், அவன் ஹேர் ஒழுங்காக கோம் பண்ணாட்டியும், அவள் ஒழுங்காக செருப்பு போடாட்டியும், அவள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்லாட்டியும் அவளை நீங்கள் அட்மையர் பண்ணுறீங்கல்ல, அது லவ், அது ட்ரூ லவ். அதை விட்டுட்டு நீ வரும்போது என்னை பார்க்க வரும்போது நீ மேக்கப் போட்டு வரணும், லிப்ஸ்டிக் போட்டு வரணும், நல்ல ட்ரெஸ் போட்டு வரணும், அப்படி போட்டு வரணும் அப்படின்னா அப்போ நீங்கள் லவ் கொண்டு போய் அந்த மெட்டீரியல் மேலே தான் வைக்கிறீங்க, அந்த பொண்ணு மேலே வைக்கல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பையனும் சரி பொண்ணும் சரி, அதே மாதிரி தான் பொண்ணுங்களும் அப்படி தான். பையன் அப்படி ட்ரெஸ் பையன் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ஏற்றுக்குங்க.
பொண்ணு எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி பொண்ணுங்களை ஏற்றுங்க. அதை விட்டுட்டு இவனுக்காக மாறிக்கிறனா அதை நீங்க மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். அதை லைஃப் லாங் கேரி பண்ணி அதை நீங்க எத்தனை நாள் மெயின்டைன் பண்ணுவீங்க? ஒரு பையனோ ஒரு பொண்ணோ டெய்லியும் நான் பார்க்க போகும்போது அப்போ நீங்க ரியாலிட்டியா ஒருத்தர்கிட்ட காமிச்சு இருக்கும் போது தான் நீங்க ரியாலிட்டியா இருக்கீங்க. இப்போ நீங்க வீட்டில் அப்பா அம்மாட்ட எப்படி இருப்பீங்க அதே மாதிரி தான் அவங்ககிட்ட இருக்கணும். அதுதான் ரியாலிட்டியில். அந்த ரியாலிட்டி நிறைய பேர் மிஸ் பண்ணுறதுனால தான் நிறைய ரிலேஷன்ஷிப் இங்கே பிரேக் ஆகிடுது ஈஸியாக. அந்த படத்தில் அவன் பண்ணான், அந்த பையன் பண்ணான், நீ ஏன் பண்ணல? அந்த படம் சண்டையில் இப்படி பேசுகிறான், நீ ஏன் பண்ணல? அது படங்க. படம் வேற, நாட் ரியாலிட்டி. ரியாலிட்டி வேற, நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் வேற. அது ஜஸ்ட் படம். படத்தை படமாக பார்க்குறோம். அது நம்ம ரியாலிட்டி இட்ஸ் கம் டு எண்ட் ரியாலிட்டி. அந்த நடிக்கிறவங்களும் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்படின்னும் போது யூ ஹேவ் டு அக்செப்ட் த ரியாலிட்டி. அது நிறைய பேர் இங்கே பண்ண மாட்டேன்றாங்க. ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ணி நல்ல ஒரு சோலை மிஸ் பண்ணிடுறாங்க. அது மிஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா கடைசி வரைக்கும் அந்த கடைசியில் 60 வயசில் உட்காந்து சரி அவனை கல்யாணம் பண்ணி தான் நல்லா இருந்திருப்பேன், அவளை கல்யாணம் பண்ணி தான் நல்லா இருந்திருப்பேன், இப்போ பேசி பிரோஜனமே கிடையாது, முடிஞ்சிருச்சு, போனது போச்சே. அதுதான் இங்கே விஷயம். ரியாலிட்டியோட நம்ம வாழ கற்றுக்கணும். நல்ல நல்ல படங்கள்னு பொழுது ஆக்சுவலாக நான் கேள்விப்பட்டது என்ன, மாரிசனில் பப்பு ஆக்ட் பண்ணிட்டு வேண்டியதுன்னு கேள்விப்பட்டேன். கோர்ஸ் எஸ். அது வந்து ஓகே அது நல்ல விஷயம். உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் கண்டிப்பா தள்ளி போகும். அது தள்ளி போறதும் நல்லதுக்கு தான். பெரிய மிஸ், காஸ்ட்லி மிஸ்ன்னு நான் வாரிசுன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க படத்துல வந்து கம்மி கேரக்டர் இருக்கும் போது காஸ்ட்லி மிஸ் இருப்பேன். அந்த மாதிரி விஷயம் தான் வாரிசு. ஏன்னா ஒரு படத்துல ஆர்டிஸ்ட் கம்மியா இருக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்க பெரிய வேல்யூ இருக்கும், நீங்க ஃபேம் ரெப்யூட்டேஷன். அந்த மாதிரி மோஸ்ட் காஸ்ட்லி மிஸ் மாரிசில் வந்து ஒரு பக்கம் வடிவேலு சார், ஒரு பக்கம் ஃபகத் ஃபாசில் தான். ஸோ அந்த ஃப்ரேம்லேயே 3 பேர் தான். அந்த படமே இந்த 3 பேருக்கு தான் படமே. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இட்டு கூட சொன்னேன் ஸ்பாயிலர் மாதிரி ஆகிடும் இருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர் தான் ஸ்டோரி. ஃபகத் ஃபாசிலோட ஃப்ரெண்டு கேரக்டர் தான் அந்த கேரக்டர். ஸோ எண்டில் என்ன வச்சுன்னா ஒரு கிளைமேக்ஸ் ஒரு லிட்டரலி பீக்கான ஒரு படம். அதை நான் பண்ணியிருந்தேன்னா ஒரு என்னுடைய 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் என்னுடைய ஹோப் கம்ப்ளீட் ஆகிடும். என்னுடைய 3 இயர்ஸோட கெரியர் ஹோப் இருக்கும்ல, இது பண்ணுவாப்பான்னு. அந்த ஹோப்பை நான் அழகா நான் அந்த படத்துல வாங்கிட்டேன். ஏன்னா இப்ப நீங்க அவங்க கூட நீங்க ஃபேவ்ல ஒரு பக்கம் வடிவேலு சார், ஒரு பக்கம் ஃபகத் ஃபாசில் சார், நடுவில் நீங்க நின்று எதுவுமே பண்ணாக்க நடிப்பா தெரியும். ஸோ அந்த ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேனோ, எனக்கு அது ஹிட் ஆகும். அந்த ஹிட்ன்றது தாண்டி ஐ ஃபீல் லைக் இது இல்லாம நான் இல்லாம இன்னொருத்தர் அது பண்றாரு, அது ஹாப்பி தான். அது எனக்கு அதை எப்பயுமே என்னைக்குமே நான் என்னுடைய ரோல் இருந்தாலையோ இல்லை என்னுடைய விஷயத்துல என்னுடைய இடத்துல இன்னொருத்தர் இருக்காண்டாலையோ நான் யாரை நினைச்சும் பொறாமப்பட்டது இல்லை, யாரை நினைச்சும் கோவப்பட்டதில்லை, திட்டுறது கிடையாது. யாரையும் நான் மனசார நான் வந்து ஏன் அப்படின்னு ஐ ஃபீல் லைக் ஐ லிட்டரலி ஐ ஃபீல் இஸ் ஹாப்பி. ஏன்னா நம்ம இல்லைன்றது இன்னொருத்தர் நடக்குதுன்னு போது நம்ம ஹாப்பி தான் படணும். அதை வந்து என்னைக்குமே நம்ம அதை எரிச்சல் படவே கூடாது. எரிச்சல் கொட்டா நம்ம லைஃப் ரொம்ப கேவலமாக. ஸோ அதை நான் படமாட்டேன். ஐ ஃபீல் லைக் எனக்கு என்னன்னா இது காஸ்ட்லி மிஸ், இதை விட எனக்கு ஒரு காஸ்டான ஒரு பொருள் எனக்கு வரப்போகுதுன்ற ஒரு லீடாக நான் வந்து பட் பண்ணியிருந்தேன்னா ஒரு 2 இயர்ஸ் ஐ ஃபீல் லைக் எனக்கு ஒரு ஹோப்பான, எனக்கு ஒரு நம்பிக்கையான எனக்கு ஒரு இடம் கிடைச்சிது. ஒரு 2 இயர்ஸ் எனக்கு வந்து ஐ ஃபீல் லைக் ஓடுறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் தெம்பா அது இன்னும் நான் பண்ணணும். அதுக்கு மேபி ஒரு விஷயம் தள்ளி போச்சுன்னா ஒரு 2 காப்பு உங்களுக்கு ஒரு டைம் இது ஒன்று அதுக்கு நீங்கள் தயாராக. ஓகே. ஸோ அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா தயாராக. ஸோ அதுக்கு நான் தயாராகி இன்னும் நான் நிற்பேன். ஸோ அதனால தான் வாங்கினேன். ஸோ ஐ ஃபீல் லைக் எனக்கு ஹர்ட்டு கஷ்டம்ன்ற தாண்டி ஒரு நாள் வரும் இன்னைக்கு நீ உன்னை காமிச்சது அப்படின்ற ஒரு ட்ரைனிங் ப்ராசஸாக தான் நான் எடுத்துருக்கேன். எங்கள் மனசார என்னை வாழ்த்துறதுனால எஸ். ஸோ மனசார நீங்கள் வாழ்த்துறீங்க. அந்த எப்பயுமே வாழ்த்துக்கு எப்பயுமே ஒரு பவர் இருக்கும், வேர்ட்ஸுக்கு எப்பயுமே பவர் இருக்கும். கிஃப்ட்ஸு பொருள் தாண்டி ஸோ அந்த வேர்ட்ஸ் நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். ஸோ பிலீவ் பண்ணுறேன். நீங்களும் பெரிய விஷயங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க, பெரிய விஷயங்கள் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள். என்னோட